இந்த 2024ஆம் ஆண்டு அப்படிங்கிறது வந்துட்டு இந்த கோட்சாரம் காலச்சக்கரத்தினுடைய அடிப்படை பார்த்தோம் அப்படின்னா ஜென்மத்திலேயே குரு பகவான் இருக்காரு. இருந்த போதிலும் மே மாதத்துக்கு மேலே அவருடைய பெயர்ச்சி என்பது நடக்கின்றது. 11வது பாவகத்தில் சனி பகவான் இருக்கின்றார். அதுவும் அவருடைய இடத்திலேயே இருக்கின்றதுனால அடிமட்ட நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஒரு நல்லதொரு வாழ்வாதாரம் முன்னேற்றம் என்பது ஏற்படுவதற்கு நல்லதொரு வழிவகுக்கின்றது. அதே போல 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் அதிகப்படியான ஒரு உடல் உழைப்பு செய்யக்கூடிய மக்களுக்கு பல நன்மைகளை வழங்க இருக்கின்றாருங்க. அதேபடி 6ஆம் பாவத்தில் செல்லக்கூடிய கேது பகவான் இதனுடைய அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் என்பது பலருக்கும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. பெரிய பெரிய நாடுகளுக்கு கூட இந்த கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு வருகின்றது. 12ஆம் பாவகத்தில் இந்த போகக்கூடிய ராகு பகவான் இதனுடைய அடிப்படை பார்த்தோம் அப்படின்னா நிறைய நாடுகளுக்குள்ள ஒரு நல்லதொரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஏற்படுவதற்கும் அதே மாதிரி நிறைய மக்கள் வெளிநாடு போயிட்டு வருவதற்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த ஒரு வருடம் அதிகரிக்கின்றதற்கு நிறைய வாய்ப்புகள் என்பது இருக்கின்றது. அதே மாதிரி இப்போ அடுத்ததாக சிம்ம ராசி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2024 சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும் 23 இருந்து 24 போகும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பாசிட்டிவ் ஒரு திங்கெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2024வது வருடம் போன வருஷம் பார்த்தோம் அப்படின்னா சிம்ம ராசிக்காரவங்களுக்கு 6ஆம் பாவகத்தில் சனி பகவான் இருந்தாருங்க முழுவதுமாக. அதனால் அவர் தேவையற்ற ஒரு மருத்துவ செலவுகள் வீட்டில் ஏற்பட்டிருந்திருக்கும். அதே மாதிரி ஒரு விஷயத்தில் அவங்க தங்களுடைய ஒரு விஷயத்தை உறுதி செய்வதற்காக செலவுகள் என்பது அதிகமாக ஏற்பட்டுறது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு தாங்க. அதுவாது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு இடம் வாங்கியிருந்தால் அந்த இடத்துக்காக மெயின்டெனன்ஸ் என்பது அதிகமாக போகலாம். அல்லது ஒரு பதவியில் இருந்தாங்க அப்படின்னா அந்த பதவிக்காக பல செலவுகளை செய்யலாம். அதே மாதிரி ஒரு வேலை செய்யலாம் அல்லது அந்த வேலைக்காக தினந்தோறும் நம்ம போயிட்டு வரக்கூடிய செலவாக இருக்கலாம். அல்லது வேறு ஒரு ஏதாவது மறைமுக செலவாக இருக்கலாம். அப்படி பல மறைமுக செலவுகள் செய்யலாம். அப்படி எதெல்லாம் செலவுகள் அப்படிங்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த கடந்த பல வருடங்களாக அதிகரிச்சுட்டே இருந்திருக்கும். இந்த ஒரு வருடம் அது கொஞ்சம் கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்குது. ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்கு 7க்கு வந்துட்டார், 6லேருந்து 7க்கு வந்துட்டார். இது நல்லதொரு ஒரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் கண்டக சனி அப்படின்னு சொல்லிட்டு பேருங்க. அதனால் தேவையற்ற சில கண்டங்கள் என்பது ஏற்படும். அதனால் வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் சிம்மராசிக்காரவங்க. இது ஒரு பக்கங்க. ப்ளஸ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு வருடத்து நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் என்பது ரொம்ப நன்றாக இருக்கின்றது. என்ன அப்படிங்கிற தெளிவாக பார்க்கலாம். குரு பகவான் ரொம்ப நல்லதொரு இடம் 9ஆம் பாவகத்தில் இருக்கார். அது ஒரு பக்கம் ரொம்ப பாசிட்டிவ். அதனால் ஒரு குபேர சம்பத்துகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இருக்கின்ற இடத்திலேயே ஒரு பெரியதொரு விஷயத்தை சாதிக்கக்கூடிய ஒரு பல நன்மைகள் என்பது இந்த வருடம் உங்களுக்கு நடைபெறுங்க. அதே மாதிரி மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் பயிற்சி அடைந்து 10க்கு போயிருந்தாருங்க. 10ல் குரு ராவணன் மாண்டான் அப்படி சொல்லிட்டு கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி எப்பேற்பட்ட ராவணன் பெரியதொரு பராக்கிரமசாலியாக இருந்தார். ஆனால் 10ல் குரு வரும்போது கூட அவனால் அந்த ஒரு விஷயத்தில் இருந்து அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் 10ல் இருக்கக்கூடிய குரு சில கெடுபலன் தருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பக்கம் இதை கெடுதலாக இருந்தாலுமே குருவினுடைய பார்வை என்பது பொதுவாகவே நல்லதை தான் செய்யும். அந்த குருவினுடைய பார்வை பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்கு 2ஆம் பாவகத்தை பார்க்கின்றார். அந்த 5ஆம் பார்வையாகவும் 2ஆம் பாவகத்தை பார்க்கின்றார். அதே மாதிரி 4ஆம் பாவகத்தை குரு பகவான் பார்த்தோம் அப்படின்னா 7ஆம் பார்வையினால பார்க்கின்றார். அதே மாதிரி குரு பகவானுடைய 9ஆம் பார்வையாலேயே உங்களுடைய சிம்ம ராசிக்காரர்களுடைய 6ஆம் பாவகம் என்பது பார்வை பெறுகின்றது. இதனால் பல நன்மைகள் என்பது வழங்கலாம். பணம் கொடுக்கல் வாங்கல ஒரு சீரான ஒரு முன்னேற்றம் என்பது ஏற்படுகின்றது. நீண்ட நாட்களாக ஒரு செயல்கள் செய்வதாக இருந்தாலும் சரிங்க, அதே மாதிரி ஒரு பயன்கள் அல்லாமல் இருக்கின்றதாக இருந்தாலும் சரி, அதில் அவங்களுக்கு ஒரு பண வரவுகள் அப்படிங்கிறது சீரானது ஒருபடி இருக்கின்றது. அதே மாதிரி இன்னும் சிறப்பாக சொல்லணும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனி பகவான் 7ல் இருந்தாலுமே கூட்டு தொழில் மூலமாக பல நன்மைகளை வழங்க இருக்கின்றாருங்க. கூட்டு தொழில் செய்து நன்மைகள் ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் நடக்குங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் கூட்டு தொழில் என்பது ரொம்பதொரு சூட்சமாக இருக்காது. ஒரு பார்ட் டைமாக மட்டும்தான் அவங்களுக்கு கூட்டு தொழில் அப்படிங்கிறது அமையும். அதனால்
பார்ட் டைமாக ஒரு கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு வருடம் ரொம்ப அமோகமான நல்லதொரு பலன்கள் என்பது இருக்கும். இந்த நிறைய ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வருடம் முழுவதுமாகவே பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான் 7ல் இருக்காருங்க, ஒரு நல்லதொரு அமைப்பு. கேது பகவான் அவருடைய ஜென்மஸ்தானத்தில் இருந்து 2ஆம் பாவகத்தில் இருக்காரு. இந்த 2ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் வந்துட்டு பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சியை தருவார். ஏன் அப்படின்னா இந்த ஞான மோட்சக்காரகன் கேது, அதனால் அவர் வந்துட்டு 2ஆம் பாவத்தில் புதனுடைய சாரத்தில் இருக்கிறதுனால அந்த ஒரு இடத்துல அவர் வந்துட்டு புதன் பொதுவாகவே நிதி வரவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அக்கௌண்ட் சார்ந்த துறைகள் இந்த மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்துலேயுமே ஒரு பொருள் வரவுகளை வரவைக்க வேண்டும்படியான ஒரு புதன் இந்த வருடம். அதனால் பொருளாதார ரீதியாக நல்லதொரு வளர்ச்சிகள் என்பது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படுங்க. 7ஆம் பாவத்திலேயே சனி வருகின்றவர் 6க்கு உடையவர். அவர் 6க்கு உடையவர் 7ஆம் பாவத்தில் போகிறதுனால இந்த திருமண தடைகள் என்பது இருக்கின்றது. நீண்ட நாட்களாக இவருக்கு திருமணம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், ஆனாலும் திருமணம் எப்போது நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிக் கொள்பவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த ஒரு 2024 பார்த்தோம் அப்படின்னா திருமணம் அப்படிங்கிறது கை கொடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் என்பது ரொம்ப பிரகாசமாக இருக்கின்றதுங்க. ஏன்னா திருமணத்தை தடை செய்ய வேண்டியவர் சனி பகவான், அவரே கொடுக்கக்கூடிய இடத்துல வர்றதுனால திருமணங்கள் அப்படிங்கிறது கை கொடுக்கிறது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு. அதே மாதிரி 5ஆம் பாவகத்துக்கு உடையவராக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான். அவர் இந்த வருடத்தினுடைய முதல் பகுதியில் 9ஆம் பாவகத்தில் இருக்காரு. அதனால் அபிவிருத்திகள், அதாவது வம்ச அபிவிருத்திகள், அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சி, குழந்தை பாக்கியம் பெற வேண்டும். அதே மாதிரி சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு பேரன் பிறக்க வேண்டும், ஒரு பேத்தி பிறக்க வேண்டும், ஒரு கொள்ளு பேரன் பிறக்க வேண்டும், கொள்ளு பேத்தி பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தில் இருந்தாலும் அவர்களுடைய இல்லத்திலேயே ஒரு வம்ச அபிவிருத்திக்கான ஒரு செயல்கள் என்பது இந்த 2024 அவர்களுக்கு கிடைக்கின்றது. இதனால் பல நன்மைகள் என்பது என 5ஆம் அதிபதியான குரு 9ல் போகிறதுனால ஒரு நல்லதொரு நன்மைகள் என்பது ஏற்படுகின்றது. இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதியாக இருப்பவர் குரு பகவானுங்க. அவர் 9ல் போகிறதுனால பல வருடமாக இருந்த மன கஷ்டங்கள் என்பது நிவர்த்தி அடைகின்றது 2024. அதே மாதிரி வெளிநாடு போகிறவங்களுக்கு எப்படி இருக்க போகுது, அதாவது ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அதாவது இந்த சிம்மராசிக்காரவங்களுக்கு கிடைக்குமா இல்லை இனிமேல் பண்ணி தொடங்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த சிம்மராசிக்காரவங்களுக்கு இந்த ஒரு வெளிநாடுகள் அப்படிங்கிறது வந்துட்டு அங்கேயே போயிட்டு வேலை செய்வதற்கான ஒரு வாய்ப்புகள் என்பது கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் பாவகத்திற்கு அதிபதியாக இருப்பவர் சுக்கிர பகவான். அவர் தான் வந்துட்டு 10ஆம் பாவகத்திற்கும் அதிபதி. இது ஒரு பக்கம் இருக்குதுங்க. அதே மாதிரி 2, 11 கோடியவராக இருக்கக்கூடியவர் புதன் பகவான். அவர் வந்துட்டு இந்த வருடத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3 தடவை வக்கரம் அடைஞ்சு பயிற்சி அடைகின்றாருங்க. அதனால் இந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வெளிநாடு செல்லப்பவர்கள் அங்கேயே வந்துட்டு ஒரு ஸ்திரமாக இருந்தால் தான் அந்த இடம் நல்லா இருக்கும் அவங்களுக்கு. அதனால் இந்த வருடம் கொஞ்சம் வெளிநாடு சென்றாலும் ஒரு சுற்றுலா முறையாகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதி நேரத்திற்காகவோ, அதாவது ஒரு 2 மாதம் ஒரு ட்ரைனிங்காக அல்லது 2 மாதம் ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்காக போகிறது, அதாவது ஒரு வேலை நிமித்தமாக ஒரு 2 மாதங்கள் மட்டும் ஒரு இடத்திற்கு போயிட்டு அந்த வேலையை செய்துவிட்டு வருவது, ஒரு பிஸ்னஸ் இந்த 2 மாதம் மட்டும் போயிட்டு பண்ணுறது, 2, 3, 4 மாதம் அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி அடிப்படையில் தான் உங்களுக்கு போய் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த 2024 பொதுவாக அமையும். இது ஒரு பக்கம் இருக்குதுங்க. அதே மாதிரி நீங்கள் இன்னொரு விஷயமும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஒரு வருடம் அவங்களுக்கு ஒரு நல்லதொரு மாதம் என்ன அப்படி சொல்லிட்டு கேட்டீங்க. அது இந்த ஒரு வருடம் பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான் 7ஆம் பாவகத்தில் வக்ரம் அடைகின்றாருங்க. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 மாதங்கள் முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா வக்ரகதியிலே செல்கின்றார். 6ஆம் அதிபதி வக்ரம் அடைவது என்பது நல்லதொரு பலனை தருங்க. அது யாராக இருந்தாலும் சரி, 6க்குரியவன் வக்ரம் அடைஞ்சாங்க அப்படின்னா ரொம்ப நல்லது, சரிங்களா. அது அஷ்டம ஸ்தானத்தில் வக்ரம் அடைஞ்சால் இன்னும் நல்லது, 12ல் அடைஞ்சால் அமோக பலன் என்பது கிடைக்கும். அது ஒரு படி இருக்கிறதுனால இந்த வருடம் இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்னு சொல்லக்கூடிய இந்த 3 மாதங்களும் ரொம்ப நல்லதொரு பலன்கள் என்பது சிம்மராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு மாதம்னு பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் 10ஆம் பாவகத்திற்கு 9ஆம் பாவகத்தில் இருந்து பயிற்சி அடைகின்றார். 10ஆம் பாவகம் முன்னாடியே சொன்னோம், கொஞ்சம் நஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படி சொல்லிட்டு இருந்தாலும் அவர்களுடைய பார்வையினால் பல நன்மைகளை வழங்குகின்றாருங்க. அதனால் இந்த குரு பகவானுடைய பயிற்சி ஆவதற்கு ஒரு முன்னும் பின்னுமாக கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல், மே இருந்ததொரு
ஏப்ரல், மே, ஜூன் இந்ததொரு 3 மாதங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது என்பது சிம்மராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது இந்த 2024. மேலும் நன்மைகள்லாம் நடக்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் வீட்டுக்காரர்களில் உள்ள முருகன் கோவில் ஆலயம் சென்று